வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் மாதிரியான ஒரு ப்ளோட்டட் ஈகோ இருக்க பர்சனுக்கு நிறைய பேர் அக்காமடேட் பண்ணுறதுன்றது சாத்தியமற்றது. அவர் உறுதியாக நம்புறாரு தான் சிஎம் ஆகிடுவோன்னு. ஏன்னா நீங்கள் கேடர் மேனேஜ்மெண்ட் இல்லை பார்ட்டியில் உங்கள் மேலே அஃபிலியேட்டடாக இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து பவுன்சர்ஸை கூப்பிட்டு வரீங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய உங்களை விடவும் சீனியர்ஸாக இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கிரைசிஸ் புரிஞ்சிக்க முடியுது. எஸ், ஆகவே இது இட்ஸ் அ வெரி பெக்யூலியர் திங். ஒரு டெலிவிஷன் க்ரூ இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காத ஒரு ஆக்டர் டர்ன்டு பாலிட்டிஷியனை அவரை பார்க்குறதுக்கு தரிசனம் கிடைச்சதை சாதனையாக என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இது எவ்வளோ ஒரு அவலமானது பாருங்கள். யூ மஸ்ட் பி வித் பீப்புள். மக்களோட மக்களாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர். யாரு மீடியா, எந்த மீடியா, சின்ன மீடியா பெரிய மீடியா கேட்டு பேசணும். இன்ட்ராக்ஷன் டு மீடியா இருக்கணும். இன்ட்ராக்ஷன் வித் மீடியா வந்து ஜீரோவாயிட்டு. இன்ட்ராக்ஷன் வித் பார்ட்டி கேடர்ஸ் இருக்கணும், ஆஃபீஸ் பியர்ஸ் இருக்கணும், அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை லைக் மைண்டட் பார்ட்டிஸும் இருக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இது கொஞ்சம் வே ஆஃப் த மார்க்காக கூட இருக்கலாம். மேபி ஐ எம் ரைட், மேபி ஐ எம் ராங், பட் இதை ஒதுக்கி தள்ள முடியாது. நீங்கள் என்டிடிவி இஸ் ஓன்டு பை அதானிஸ். அதானி சேனலுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ விஜய் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம் மேபி. இன்றைக்கி அதானிஸ் தான் வந்து கண்ட்ரோலிங் மெனி மீடியா ஹவுசஸ் இன் இந்தியா. இது ஐஏஎன்எஸ் கூட 100% வாங்கிட்டாங்க. ஐஏஎன்எஸ் 100% வாங்கிட்டா, இதுவும் என்டிடிவி 100% வாங்கியாச்சு. ஃபுல்லி ஓண்டி ஒரு அதானி சேனலுக்கு அவர் ஆஃப் த ரெக்கார்டு அவங்களோட வந்து ஆஃப் கேமரா கொடுக்குறாருன்னா அதில் இருக்கக்கூடிய ராமிஃபிகேஷன்ஸையும் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸையும் கூட நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அவர் அப்போ பிஜேபியோடு இருக்கக்கூடிய இன்டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் தீஸ் திங்ஸ் அது தெரியுது. அது நம்ம விஜய் ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அந்த டீமோடு அவர் உட்காந்து பேசுகிறார். அதை அவங்க வந்து பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே ஒரு சாதனை. விஜயை பார்த்து பேசினதே இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி மீடியா சர்க்கிளுக்குள்ளேயும் திஸ் சேனல் இஸ் ஓன்ட் பை அதானிஸ். அதானி சேனலுக்கு தான் நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுப்பேன்னு அவர் சொல்கிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் பாலிட்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். பெரிய அளவில் பணம் எலெக்ஷனுக்கு தேவைப்பட போது எவ்வளோ அவர் காசு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. அவரும் கொடுத்தா அவனுக்கு கேண்டிடேட்ஸுக்கு ஓரளவு நிற்கிறதுக்கு இப்போ மாட்டேன்றாரு. பட் அவங்களும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ இது என்டிடிவி குரூவோடு அவர் இன்ட்ராக்ட் பண்ணதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது டசன்ட் ஹாவ் எனி மெசேஜ். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். கேமரா முன்னால் பேசினீங்கன்னா உண்மையிலே கில்லாடி. நான் வந்து ஆஃப் த ரெக்கார்டு பேசுவேன். ஒரு டெலிவிஷன் குரூவோடு ஆஃப் த ரெக்கார்டு பேசுகிறது நியூஸ் ஆகுதுன்னா அப்சல்யூட் கிராப், நான்சென்ஸ். அவர் ஏற்கனவே மீடியாவோட ரொம்ப இன்ட்ராக்ஷனில் இருக்கவராக இருந்தார்னா இதை நீ கொண்டாடலாம், சிலாகிக்கலாம். அப்படி இல்லை. ஸோ ஹஸ் டிசைடட் டு ஷன் மீடியா. அப்போ இனிமேல் அவர் அரசியலில் கேமரா முன்னால் மீடியா கிட்ட பேசவே மாட்டாரா? ஒருவேளை தொடர்ந்து ஒரு 30 இயர்ஸ் அந்த கேமரா முன்னாடி இருந்தது கேமரா சலிச்சு வச்சோம் சார். அந்த கேமரா வேறங்க, இந்த கேமரா வேறு. சரி, இப்போ பிரிண்ட்டுக்கிட்ட பேசு, பிரிண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசு. அவன் கேமராவில் எடுத்துக்கிட்டோம், உன் கேமராவில் எடுக்க வேண்டாம். ஆனால் டே டு டே இஷ்யூஸை நீங்கள் தனியாக வீடியோவாக கூட போடலாமே. உங்களால் அதை ரெஜிஸ்டர் பண்ணுற இஷ்யூவை ரெஜிஸ்டர் பண்ணுறதாவாச்சும் அது போகும் இல்லை? ஒன்றே இருந்தாலும் ஆமாம், உங்களுக்கு அறிக்கைகள்லேருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. வரிசையாக குழுக்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதோட அந்த குழு எதுலேயும் நீங்கள் இல்லை, உங்களுடைய உத்தரவில் அமைக்கப்படுகிறதுங்கிறதோட போயிட்டே தவிர நீங்கள் எந்த குழுலையும் மெம்பராக இல்லைங்கிற விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துட்டு கட்சியை அவங்களுக்கு டெசிக்னேட் பண்ணுற இடம் மட்டும்தான் உங்கள் வேலையாங்கிற கேள்வி வருது. எக்ஸாக்ட். நீங்கள் கிரவுண்டுக்கு வரீங்களா? ஏன்னா அந்த செயற்வீரர்கள் கூட்டத்தில் நீங்கள் போகணும், கண்டிப்பாக உழைக்கணும், உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கக்கூடாது, யாரை வேட்பாளராக நிறுத்துகிறோமோ அதுக்கு உழைக்கணும். அவர் வந்து நான் வந்து கிங்குன்றாரு, கிங் மேக்கரில் கிங்குன்றாரு. ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். அதாவது ஒரு வித மயக்கத்தில் இருக்கார். அரசியல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம அடிக்கடி பேசின மாதிரி லாஸ்ட் 20 days ஆஃப் எலெக்ஷனியரிங், நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, ஸ்க்ரூட்டனி, ரிசல்ட் ரிஜெக்ஷனா அக்செப்டன்ஸா, அதுக்கு பிறகு 15 நாள் கேம்பெயின், அதுக்கு பிறகு 2 நாள் பிரேக்கு, அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாட்களில் நீ களத்தில் நிற்க முடியுமா? லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஓட்டிங் இருக்குல்ல, அது டோக்கன் தெரியும். அந்த நேரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியனுக்கு அது தெரியும். தெரிவதற்கு எப்போ தெரிய போது இருக்கு நமக்கு தெரியாது. மணி ஃப்ளோவை எப்படி நீங்கள் அப்போசிஷனாக இருந்து ஆளுங்கட்சி கொடுக்கறத கர்டைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரூட்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குங்கிறத
பார்க்கறது, மணி ஃப்ளோ அவன் கொடுக்காம தடுக்கிறது, இல்லை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு சேனல் வேணும். அது எந்த புரிதலுமே என்ன பெருசாக பேசிட்டார் அவர் என்டிடி. அவரை பார்த்தது தரிசனம் வாங்கல, தர்ம தரிசனம். இது வந்து கோயிலுக்கு போயிட்டு தரிசனம், சாமி தரிசனம் பண்ணும்போது மூலவர்சம் அன்னைக்கு எதிராக நின்றுக்கிட்டு கிட்ட போயிட்டு ஐயர் பிரசாதம் கொடுக்கும்போது வாங்கிட்டு, இது கிரீடம் வைக்கும்போது வாங்கிட்டு, இது தீர்த்தத்தை பிடிச்சி வராங்கல்ல, அந்த மாதிரி இதுவே உங்களுக்கு வந்து இட் ஹஸ் பிகம் அன் இவரோட தரிசனமே என்டிடிவிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது. அப்சல்யூட் நான்சென்ஸ். இது வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு இன்னமும் நமக்கு தெரியல. ஃபார் எவர் அவர் இப்படி ஒளிஞ்சு இருக்க முடியாது. கேம்பெயினுக்கே அவர் போக மாட்டார் அப்படின்னா, அவர் 3 மீட்டிங் பேசிட்டு போயிடுவார், களத்துக்கு போக மாட்டார்னா அதெல்லாம் பூமராங்க ஆகும், ஓட் பேங்க் அடிக்கும். ஏன்னா இது தர்ம தரிசனம் மாதிரி தெரியல சார், அறங்காவலர் வேண்டப்பட்டவங்க யாரோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்த மாதிரி அந்த தரிசனம் மாதிரி இருக்கு. ஆமாம், அறங்காவலர் யாரோ கொடுத்து போய் இப்போ மறந்துடாதீங்க, திஸ் இஸ் ஓன்டு பை அதானிஸ். அதானி சேனலுக்கு தான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக விஜய் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னால் இருக்க அரசியலையும் நாம் சற்றே கவனிப்பது. அதாவது ஆஃப் ரெக்கார்டியே எக்ஸ்க்ளூசிவாக கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க இருக்காங்கன்னும் போது ஃபைன். இது இந்த அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு தெரிய சோஃபார் எந்த கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் இன் எனி ஸ்டேட், நீங்கள் பொருளாதார ரீதியிலாக உங்களுக்கு அவங்க வேற ஒரு ஆப்போசிட் இதை வச்சதில்லை ஒரு மாடலை. இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ் அவங்களோட சேர்ந்துனுங்க. தமிழ்நாட்டில் இன்வெஸ்டர் மீட் நடந்தாலும் அதானியை கூப்பிடுறது தானே இவங்களும் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி அவ்வளோ பேசினாலும் அவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் அதானிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் அந்த இதுக்குள்ளே கோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு ஒரு பார்வை இருக்குது சார். இப்போ இதில் அவங்களுடைய பொதுச் செயலாளர் 3 to 4 தொகுதிகள் எங்கள் தலைவர் நிற்கிறதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது, 234 நிற்க முடியாதுன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு கேடஸ்க்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த 3 to 4 நின்னா என்னதான் சார் ஆகும்? 2 தொகுதிக்கு மேலே நின்னா இவர் டிஸ்குவாலிஃபைடு. அந்த மனுக்கள் மட்டும் நிராகரிக்கப்படாது. நீங்கள் தேர்தலில் நிற்பதற்கு 6 ஆண்டு காலம் தடை வேறிக்கு வந்துடும். ஏற்கனவே புவனகிரி கோர்ட்டில் ஆமாம், ஜெயலலிதா பண்ணது. ஜெயலலிதா 4 தொகுதியில் போட்டு டிஸ்மிஸ் ஆச்சு. அது எதுக்குன்னா கன்விக்ஷன் ஆயிருந்தாங்க பிரசிடென்ட் ஓட்டர்லையும் இன்னொரு கேஸ்லையும். அதை மறைக்கிறதுக்காக அவங்க 4 தொகுதியில் போட்டாங்க. அந்த அவங்க மேலே கேஸ் போட்டுது. ஐ திங்க் அந்த அம்மா சாவர வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருந்தது. அவ்வளோ அநியாயம். அதாவது வந்து குறைஞ்சபட்ச புரிதல் இல்லாமல் 2 தொகுதிகளுக்கு மேலே நீங்கள் பொதுச் செயலாளர் போட்டி போட விரும்புகிறாங்க. என்ன தலைவர் போட்டி போட முடியாது, பொதுச் செயலாளர் பேசுகிறார். அவர் தான் லிட்ரலி நம்பர் 1 பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சரில், பார்ட்டியினுடைய ஹைராக்கியில் கட்டமைப்பில் பொதுச் செயலாளர் தான். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாருக்கும் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இதை நம்பி அஃபிடவிட் போட்டுட்டேன். என்ன பேச்சுங்க, 3 தொகுதி 4 தொகுதி நிற்கலான்றது கரெக்ட் பண்ணவும் ஆள் இல்லை. எப்படி எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க? கூத்தெல்லாம் நிறையா இருக்குது, நான் ஸ்டாப் காமெடி நிறையா இருக்குது. அஃபிடவிட்டு எப்படி தள்ளுபடி பண்ணணும்னு எல்லா கட்சிக்கும் கண்கொத்தி பார்ப்பான். இதில் இப்போ புதுசாக ஏடிஎம்கே வேற நீங்கள் ரைவல்ரி ஆக்கியிருக்கீங்க. அவர் கன்சிஸ்டன்ட் ஏடிஎம்கேவையும் சேர்த்து அட்டாக் பண்ணும்போது 2 பேரையும் உங்களை வந்து ஸ்க்ரூட்டினியில் வந்து வறுத்து எடுப்பான், இடிப்பான். அங்கே இதுக்கு போகும்போது 1 hour உங்களுக்கு வந்து கேம்பெயினில் எவ்வளோ பிரச்சனை, போலிங் டே அன்னைக்கு வரக்கூடிய சிக்கல்கள். களத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்களான்னே தெரியாதுங்க. இங்கே ஏதோ இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஊடகங்களுக்கு பல நேரங்களில் தமிழ்நாட்டு அரசியலை குறித்த குறைந்தபட்ச புரிதல் 1% கூட கிடையாது. அதனால தான் வந்து இதை இப்படி தூக்கி கொண்டாடுறாங்க. இதே ஒரு நல்ல காப்பி எடுத்துருக்க முடியும், அது கூட அவங்க செய்யலை. எனவே அவங்க இட்ஸ் தேர் விஷ். விஜயை நாங்கள் பார்த்தோன்றதே எக்ஸ்க்ளூசிவ்னு அவங்க வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி. அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? இப்போ அவர் பேசினதை கேமரா முன்னால் பேசினா ஃபைன், இட்ஸ் அ குட் காப்பி. இவங்க 4 பேர் நிற்கிற ஃபோட்டோ போட்டால் அது என்ன அர்த்தம்? ஆகவே விஜய் எந்த அளவுக்கு தமிழக அரசியலுக்கு பொருத்தமானவர் என்பது நாளுக்கு நாள் எல்லோருக்கும் தெளிவாக புலப்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த விதத்தில் அது நல்லது. ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். இப்போதைக்கு 2 அணிகளிலும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஃப்ரண்ட்லேயும் இடம் கிடைக்காதவர்கள் கூட பை லீஸ்ட் பாசிபிலிட்டி விஜய் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் அலையன்ஸில் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணசாமி அவர்களோ அல்லது பிரேமலதா அவர்களோ அல்லது டாக்டர் ராமதாஸோ அல்லது ஓபிஎஸ்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் பார்ட்டிஸோ, இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வேறு ஒரு கட்சி பதிவு பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் போனால் அது வேறு ஒரு ஆப்டிக்ஸ் வருமா, இல்லை மோரார்லெஸ் அவங்க தனியாக தான் போக வாய்ப்பு இருக்கா? தாவேக்கா தானே சார், தாவேக்கா தனியாக தான் சார் போவாங்க. அவங்க கூட யாரும் இல்லை. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. ஒன்று காங்கிரஸ் இல்லை வந்து விசிகா, அந்த மாதிரி கட்சிகள் இருந்திருக்கணும். மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்க ஒழிய அந்த கட்சிகள் வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த கட்சிகள் இன்றைக்கி 2 பேர்கிட்டையும் பேசுகிற கட்சிகள், ஒருத்தர்கிட்ட அநேகமாக செட்டிலான மாதிரி பேசுகிற கட்சிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. விஜயால் கொடுக்க முடியாத ரெக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி.
அது என்னன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம். உனக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் அது தெரியும். ஆகவே அவங்க எதிர்பார்ப்பது விஜய் கிட்ட கிடைக்காது. அது திமுக, அண்ணா திமுக கிட்ட தான் கிடைக்கும். விஜய் அவர்கள் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டில் கொடுத்த பேட்டி அப்படின்னு என்டிடிவியே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறை கேமராவில் எடுக்கலை, எப்போ எடுக்கிறோமோ அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுப்போம் அப்படின்ட்டு பேசி அதை ஒரு பிரேக்கிங்காகவும் போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆஃப் த கேமராவில் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு எப்படி எடுத்துக்கிறது புது விதமாக இருக்கா? இதுதான் மாற்று அரசியலா? இது பிரிண்ட்டாக இருந்ததுன்னா ஓகே, அவர் எதை பப்ளிஷ் பண்ண சொன்னார், பப்ளிஷ் பண்ண சொல்லலை அப்படின்ட்டு பேட்டி எடுக்கும்போது எடிட்டர்ஸ் வந்து எடுக்கும்போது பிரிண்ட்டுனா வந்து இது அந்த ஃபோட்டோ வரும், ஒரு காப்பி வரும், அது வந்து கேள்வி பதில் வடிவத்தில் வரும், இல்லை இவங்க ஆர்டிக்கலாகவே போடுவாங்க. இது டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட்டுங்கிட்ட கேமரா முன்னால் தோன்றவர் அஞ்சுக்கிறார். இப்போ அவர் சொன்னதாக இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேமரா முன்னால் சொல்ல அவருக்கு என்ன தயக்கம்? அந்த அளவுக்கு கேமரா ஷையாக இருக்காருன்னா அவர் எதுக்கு அரசியலுக்கு வருகிறார்? ஆகவே அவர் சொன்னார்னு இவங்க சொல்கிறாங்க. இது வந்து பிரிண்ட்டுக்கு வந்து தகும். இது வந்து டெலிவிஷனோட இதுக்கு வந்து இது எந்த அளவில் சூட் ஆகும்னு தெரியல. ஆனால் எனவே அவர் அது சரி தப்புறது ஒரு பக்கம் விட்டுருவோம், அது அவர் உரிமை. இந்த சேனல் அதை ஒத்துட்டு தான் போகிறான், என்டிடிவியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை அதை தான் நம்ம பேசணும், கவனிக்கணும். அவர் நான் தனியார் நிற்கிறதுல உறுதியாக இருக்கார், நான் கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங்குன்றாரு, நம்புறாரு அவர். இந்த க்ரௌடெல்லாம் வந்து தன்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு நம்புறாரு. நான் முதலமைச்சர்ன்றார் அவர். ஒரு ப்ரெஸ் மீட் கூட பண்ணாத, ஒரு தடவை கூட வந்து பொதுவெளியில் வந்து மக்களை சந்திக்காதவர். நான் வந்து சிஎம் ஆகிடும், நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, கிங்குன்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேவோட இருக்கிறது வந்து மொத்தமாகவே அறுந்து போச்சு கண்டினியூஸாக அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. ஸோ ஸ்டேட் இஸ் ஹெட்டிங் ஃபார் அ 4 கார்னர் ஃபைட். அதுதான் எனக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய டேக்அவே அதுதான். மற்றபடி அவர் சொன்னதை கேமரா முன்னால் ஏன் பேசலை, கேமராவுக்கு பின்னால் ஏன் பேசலை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பட்டா ஆக போகிறதும் இல்லை. ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குது. அது மாதிரி அவர் இன்றைக்கி வந்து மீடியா எனக்கு வேணான்றாரு. அப்படி வேணும்னு நேஷ்னல் மீடியாவை தான் பேசிக்கிறேன், பர்சனலாக அவங்கள கூப்பிட்டு பேசிக்கிறேன்றாரு. அவங்களும் அதை போட்டாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிரிண்ட்டில் வந்து இப்படி போட்டிருந்தாங்கன்னா இப்போ நீ இண்டுலேருந்து போய் பார்க்குறாங்க அவரை, இதெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் வந்து இதெல்லாம் கிடையாது, ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அவங்க ஒரு காப்பி ஃபைல் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. கேமரா முன்னால் எது அவரை பேச தடுக்குது? இந்த கேள்வி தான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. வாட் இஸ் ஆர் விச் இஸ் ப்ரிவென்டிங் ஹிம் ஃப்ரம் அப்பியரிங் பிஃபோர் கேமரா? இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல். இல்லை, அவரும் டிஜிட்டலில் விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறத தான் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு ஒரு ஆவணமாக தன்னுடைய பதிவுகள் போயிடக்கூடாதுன்னு கான்ஷியஸாக இருக்காரா? இமேஜ் கான்ஷியஸாங்கிறது தான் புரியாத புதிராக. இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு மீடியா வேணான்றார் அவர். அப்படியே வேணும்னாலும் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது கும்மி வச்சுட்டு போகிற மீடியா தான் வேணும். ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு பிரிண்ட் காப்பி மட்டும் அவர் கொடுத்துருக்காரு, வீடியோ காப்பி கொடுக்காம. இட் டசன்ட் மேக் சென்ஸ். என்னெல்லாம் அவர் சொன்னதோ அவங்க சேனல் ஓனர் ராகுல் கான்வர் சாரமாக சொல்கிறாரோ அதை கேமராமேன் சொல்லிட்டு போக வேண்டியதான். எது உன்னை தடுக்குது? உங்களை எது தடுக்குது? எத்தனை நாளைக்கு பார்க்காம இருப்பா? இது ஒரு விதமான அரகன்ஸ். நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறேன்? ஒன் வே கம்யூனிகேஷன். நான் சொல்கிற செய்திகள் வந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். அது எப்படிங்க? நான் கொஷின்ஸ் எடுக்க மாட்டேன். நீ ஆளை துடிக்கிறான். இதுக்கு முன்னால் நிறையா பேட்டிகள் அவர் கொடுத்துருந்து, பிரிண்ட்லேயும் டிவிலையும் நிறையா பேட்டிகள் கொடுத்துருந்து. இப்போ இந்த மாதிரி கொடுத்தது அதை கடந்து போகலாம், சீரியஸாக இதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பேட்டியை கொடுக்காம, ஒரு பேட்டி கூட கொடுக்காம, மீடியாக்கிட்டே சுத்தமாக எந்த கான்வர்சேஷனும் இல்லாமல் டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு ஆஃப் த ரெக்கார்டு பேசுகிறதுன்றது, ஆஃப் த ரெக்கார்டு பேசுகிறத அவங்க போடுறாங்க, போடணுன்ட்டு தான் அவரே பேசுகிறார் ஆஃப் த ரெக்கார்டு. அப்போ விமானத்துக்கு எங்கே என்ன வழி? விமானம் எங்கே நிற்கணும்? ஓட்டத்தில் அவங்க இது என்னது இது 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 அரசியலாக? இது எந்த அளவுக்கு விஜய் அரசியலுக்கு பொருத்தமானவர் என்ற கேள்வி தான் தினம் தினம் எழுந்து கொண்டிருக்கிறது. வரட்டுங்க, ஒரு எலெக்ஷன் முடியட்டும், ஓரளவாவது அவர் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறோம். அதன் பிறகு புதிய அரசு யாருடைய அரசாக இருந்தாங்கனாலும் மக்கள் விரோத போக்குகள் நிறையாவே இருக்கும். அப்போ தெருவில் இறங்கி யார் போராடல, அதான் அளவுகள். அதை தான் வச்சு நம்மளை முடிவு செய்யணும். இதற்கு நடுவில் ஒரு செய்தி, அவங்க கட்சியின் தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் மறுக்கலை, எல்லா ஊடகங்களும் அதை கேரி பண்ணாங்க. இந்த எலெக்ஷனுக்கு விஜய் அவர்கள் தொகுதியாக போகிற திட்டம் இல்லை, அதற்கு மாறாக 1+3 ஒரு மாநாடு +3 பொதுக்கூட்டம் அல்லது 5 மண்டலங்களுக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னு பிளான் பண்ணி 10 நாள் இடைவெளியில் நடத்திடலாம் எலெக்ஷனுக்கு.
என்பதாக செய்திகளை மீடியாஸு சேட்டலைட் எல்லாம் கேரி பண்ணி 3 நாளாச்சு அதிகாரப்பூர்வமாக அவங்க மறுக்கலை அப்படின்னா அதுதான் செயல் திட்டம்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஒரு முதல் தேர்தல் வராரு, சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பிரண்ட்டு, நான் 5 கூட்டம் போட்டு பேசுவேன், அதை வச்சு மக்கள் வாக்களிச்சிருவாங்கங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அதீத நம்பிக்கை, மிக அதீத நம்பிக்கை. இப்படிலாம் யாராவது அரசியல் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ அவர் கேம்பெயினுக்கு போக மாட்டார். மற்ற தலைவர்கள்லாம் தெருவாக போகும்போது இவர் போக மாட்டார். இவர் அப்படியே உக்காந்துக்கின்னு பனையூரில் உக்காந்துக்கின்னு இவர் ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஐ திங்க் மக்கள் தான் முடிவு செய்யணும். இந்த அணுகுமுறை அவர் எங்கேயும் கொண்டு போகுது. அவருக்கு ஒரு அபரிதமான செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை. அவருக்கு ஹியூஜ் மக்கள் சப்போர்ட் இருக்குன்றது உண்மை. ஆனால் நீ கிரவுண்டில் போய் ஓட்டு கேட்கலன்னா ஓட்டு போட மாட்டோம். ஒரு 5% ஓட்டுங்க தனக்கு யார் வந்து கேட்குறானோ அவனை குத்திடுவாங்க. குறிப்பாக பெண்கள் மதில் மேல் பூனையாக அவங்க மதில் மேல் பூனையாக ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம், அல்லது நம்மளை யார் மதிக்கிறாங்க, நம்ம வார்த்தையை கேட்குறவங்களா இருக்கிறாங்க, ரிசப்டிவான்னு பார்த்து அவங்களுக்கு போடக்கூடியவங்களுக்கு போடலான்னு இருக்கக்கூடிய அந்த ஆசோலேட்டிங் அந்த ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய வாக்கையுமே நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு தக்க வைக்கணுமா, நீங்கள் தொடர்ந்து அவங்களோட என்கேஜ் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு போடணும்னு இதுக்கு முன்னாடி நினைச்சவங்களுக்கு கூட நீங்கள் ஆக்டிவிட்டி இல்லைன்னா சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அதுக்கு பிறகு நடந்த எந்த விஷயத்திலும் தாவேக்கா கருத்து சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னும் போது எலெக்ஷனுக்கு உங்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அப்படியே கடந்து போகலான்னு பார்க்குறாரு. திமுக அட்டாக் பண்ணுவார், ஏடிஎம்க்கு பிஜேபியை தொட்டும் தொடாமல் ஊருகாமல் தொட்டுப்பார். பட் இஷ்யூஸ் எல்லாம் அவர் பேசுவாரான்னு தெரியல. நேற்று அவர் என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்தாருன்னு என்டிடிவி டீம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பேசுனீங்க? அதையும் போட மாட்டேன்ற நீ ஏதோ பெருசாக எல்லாருக்கும் புத்தி சொல்கிற மாதிரி அவர் சொன்னார், நீங்கள் எழுதுறீங்க. மாநிலத்தோட மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு ஸ்டாலின் அரசாங்கத்தோட ப்ரெஸ்ஸிங் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் தம். மோடிக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக 2 அரசாங்கங்களும் வந்து எந்த அளவுக்கு மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஈடுபடுதுன்றதை பற்றி ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா, சில கேள்விகளை எழுப்பியிருந்தால் இன்னைக்கு அது பதில் வேற. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ நீங்கள் அவர்கிட்ட ஸ்டாண்டு கேட்டிங்களா? ஏன்னா அது என்னன்னே எதுவும் தெரியாமல் என்டிடிவி டீமுக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி என்ன தெரியுன்றது எனக்கு தெரியும், அவன் ஒன்றும் தெரியாது. ஸோ நீ எதை பேசின அவர்கிட்ட? வாட் டிட் யூ டிஸ்கஸ் வித் யூ? நீங்கள் நேராக பேட்டி கொடுக்கணுங்க. டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட்டுங்க கிட்ட வந்து ஆஃப் த ரெக்கார்டு பேசுகிறத யார் பேசலான்னா, ஏற்கனவே பல பேட்டிகளை கொடுத்தவங்க பேசலாம். நீ ஒரு பேட்டி கூட கொடுக்காம டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட வந்து ஆஃப் த ரெக்கார்டு பேசுறது டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ நீங்கள் சொன்னதாக அவங்க கிளைம் பண்ணுறாங்களே, அதை எல்லாத்தையும் கேமராவில் சொல்லியிருந்தா கூட இட்ஸ் அ குட் இன்டர்வியூ. ஏன்னா இன்றைக்கி வந்து பீப்புள் ஆர் இஸ் ஃபேன்ஸ் ஆர் டெஸ்பரேட் ஹாவ் இஸ் இன்டர்வியூ. ஒரு அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்காது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இது ஸ்ட்ராட்டஜியா என்னங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கு. ஒரு வேலை கோர் இஷ்யூஸை பற்றி அவர் பேச மாட்டேன்றாரு. 19 ரூபா திமுக திட்டுறாரே ஒழிய பின் டவுன் பண்ணி எதையுமே பேச மாட்டேன்றாரு. ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் இஷ்யூவை அடுத்து கேரி ஓவர் பண்ணுற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் முக்கியம். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு போக்கு. இது சரியாக வராது. இது எப்படின்னா வந்து இது பல பிரச்சனைகளை தான் அவருக்கு உண்டாக்கும். மீடியா டொசைலாக இருக்கிறதால வந்து விஜய் வந்து அதை ப்ளே பண்ணுறாரு நல்லா. திடீர்னு அவர் ஜெயிச்சிடறாரு, கட்சி ஒரு 4 சீட் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. அப்போ எதிர்கட்சி தலைவராக அவரோட பங்களிப்பு என்ன? அசம்பிளிக்குள்ளே யார்கிட்ட பேசுவேன்? யார்கிட்டயா நீ பேசணும், எல்லாரோடையும் கலந்து பேசணும்ல. இன்றைக்கி விஜய் லாபியில் இருக்காருன்னா திமுக அண்ணா திமுக 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு போய் கை கொடுக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் அவனுக்கு கஷ்டம் தெரியும். வயிற்றில் புளிய கஷ்டம் உட்காந்துருக்காங்க. எவன் தோப்பான் எவன் ஜெயிப்பான்னு தெரில. விஜய் ஃபேக்டரால் திமுக அண்ணா திமுக சிட்டிங் எம்எல்ஏஸ் ஆஸ்பிரண்ட் எம்எல்ஏஸ்லாம் வந்து வயிற்றில் புளிய கட்டிட்டு உட்காந்துருக்கான். என்ன மாதிரியான கேண்டிடேட்டை போட போகிறாங்கன்னு தெரியாது. ஆமாம், நீ 1000 குறை சொன்னாலும் விஜய் இஸ் கட்டிங் இன்டு யுவர் ஓட் பேங்க். அது ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அவனுக்கு தெரியும். அவன் சைலண்டாக இருப்பான். இட் வில் பி அ டிஸ்ரப்டர், நோ டவுட் அபவுட் இட். இட் வில் பி அ ஹியூஜ் டிஸ்ரப்டர். இந்த சீரியஸ்னஸ் வந்து புரியாமல் அவரை பற்றி திஸ் நேஷ்னல் மீடியா தே டோன்ட் நோ தி ஆக்சுவல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. விஜயை பார்த்ததே நீங்கள் வந்து புலகாக அடைஞ்சு மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. அதில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணுறது அசிங்கமானது. அதாவது வந்து மீட்டிங் விஜய் வித்தவுட் அ ப்ராப்பர் இன்டர்வியூ இஸ் நான்சென்ஸ். மீட்டிங் விஜய் இஸ் இட் செல்ஃப் நாட் அன் இன்டர்வியூ ஆர் நாட் அன் அச்சீவ்மெண்ட். விஜய் பக்கத்தில் போய் உக்காந்ததே, விஜய் கிட்ட 4 வார்த்தை நீங்கள் பேசினதே, அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லாட்டியும், அதாவது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, டெலிகாஸ்ட் தான் பண்ணல, ஏன்னா அவர் கேமரா முன்னால் பேசலை. இதையே இவங்க சாதகமான பெரிய சாதனை நினச்சிட்டு இருக்காங்க. மேபி சப்சிக்வெண்ட் டேஸில் அவர் இந்த இன்ஹிபிஷன்ஸ் போய் மீடியா கிட்ட பேச ஆரம்பித்தா அப்போ நிலைமை மாறும்.
இப்போ விஜய் அவர்கள் இந்த பக்கம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 பேரும் ஓரளவுக்கு அங்கங்கே உள்ளுக்குள்ளே இருக்க டசல்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த 2 கூட்டணியிலும் சேராமல் இருக்கிறவர்களுடைய சாய்ஸாகவும் கூட, உதாரணத்துக்கு டாக்டர் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஓபிஎஸ், இவங்க யாருடைய சாய்ஸாகவும் விஜய் இல்லையா இன்னைய தேதி வரைக்கும்? அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? எஸ், தட்ஸ் ட்ரூ. நவ் இஸ் ஸ்பிளிட் வித் ஏடிஎம்கே இஸ் 100%. அது எப்பயுமே மெர்ஜ் ஆனது கிடையாது. பட் ஒரு சின்ன சோத்து பருக்க மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தது. யூ வில் கோ வித் என்டிஏ, யூ வில் கோ வித் ஏடிஎம்கே. தட்ஸ் ப்ரூவ்டு ராங். 100% ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. த ஸ்பிளிட் இஸ் பர்மனண்ட் ஃபார் திஸ் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் அப்சல்யூட்லி. இந்த எலெக்ஷனில் அதிமுகவோட ஒட்டுமில்லை, உறவும் இல்லை தாவேகாவுக்கு. அதை வச்சு தான் இப்போ பேசணும். இப்போ அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதிமுகவிற்குள் இடமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் போவதற்கு அவருக்கு ஏதாச்சும் இன்ஹிபிஷன் இருக்கா? விஜயோட சேருவதற்கு அவருக்கான நம்ம ஒரு ஹெசிடேஷன் இருக்கா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் போகணுமான்னு யோசிக்கிறாரா? வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா இவங்க யாரையும் உங்களை திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போக முடியாதவர்கள் ஏன் விஜய் ஒரு சாய்ஸாக போய் சேர மாட்டேங்கிறாங்க சார்? அதில் எதுவும் ஹெசிடேஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? விஜய் கிட்ட கூட்டணிக்கு பிரேமலதாவோ ராமதாஸோ ஓபிஎஸோ ஏன் முயற்சி எடுக்கல? இல்லை அவங்களால ரீச் அவுட் பண்ண வெரி முடியலையா? சிம்பிளுங்க. இவர்கள் எதிர்பார்ப்பது அங்கே கிடைக்காது. அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். வெரி சிம்பிள். தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஜாதகம் என்ன, இவங்கெல்லாம் யார், கடந்த கால வரலாறு என்ன, இதை படித்தாலே கடந்த கால வரலாறு, இவருடைய கடந்த 15 ஆண்டு கால தேர்தல் வரலாறு படித்தாலே இவங்கெல்லாம் யார், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, வெறும் சீட்டு மட்டும் கிடையாது, அதை தாண்டின எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சத்தியமாக விஜய் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். பாப்போம் சார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு யூஎஸ்பியை கொடுத்தும் அது இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதாக நம்ம அதை பார்த்துக்கலாம். அது தெளிவாக எடுத்துக்கும். இந்த அது ரொம்ப ஏர்லியாக சொல்லிட்டதுனால ஒருவேளை அந்த ஆஃபர் உள்ளபடியே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சாங்கிறதும் தெரியல. அது பார்ப்போம். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு கருத்துகளுக்கு நன்றி சார்.